அனைத்து மங்கள விழாக்களிலும் திருமுறைகளை ஒரு பாடலாவது ஓதி அதை செய்யணும். ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. யாரெல்லாம் இந்த திருமுறை பாடுகின்ற ஓதுவாமூர்த்திகளை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்கின்றார்களோ அவர்கள் இருவினைகள் களையப்படுகின்றது. பழைய வினையும் களைந்து விடுகின்றது, வரப்போக இருக்கின்ற வினையும் வராது. ஆகையால் ஓதுவாமூர்த்திகளை ஆதரித்தாலே உங்களுக்கு வினை என்பது என்ன, செயல்பாடு, நல்வினை தீவினை. அதெல்லாம் ஐயா அருமையா பேசுவாங்க. மதுசூதன் ஐயா சைவ சித்தாந்த அருமையா படித்தவர்கள். இருந்தாலும் இந்த இருவினை ஒப்பின் காரணமாக நம்ம இங்கே அவதரித்திருக்கின்றோம், இங்கே பிறந்திருக்கின்றோம். எல்லா ஆன்மாக்களும் பாவம் செய்த ஆன்மாக்கள், அதனால்தான் பிறந்திருக்கோம், இல்லைன்னா பிறப்பு இல்லை. அதுதான் கான்செப்ட். அதில் இது முடிந்த முடிவு. ஆக இந்த முடிந்த முடிவாக இருக்கின்றது இறைவன் திருவடியில் சேரணும். அதற்காகத்தான் ஆலயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேதத்துக்கு நிகராக இந்த திருமுறையை வைத்திருக்கின்றார்கள். எத்தனையோ தமிழ் இருந்தாலும் ஏன் மூவர் பாடிய தமிழை பாட வேண்டும், இந்த 12 திருமுறையை பாட வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள் என்றால், இறந்த உயிரையும் உயிர்ப்பித்த தன்மை இந்த தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா எத்தனையோ தமிழ் ஆலயங்கள்ல பாட வச்சிருக்கலாம். ஏன் கீர்த்தனைகள் பாடக்கூடாதுன்னு ஆலயத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வேதத்துக்கு நிகராக தமிழ் வேதமாக போற்றப்படுகின்றது இந்த திருமுறைகள் மட்டும்தான். அதனால அந்த திருமுறை பாடுகின்ற ஓதுவா மூர்த்திகளை நீங்கள் வணங்கினாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தருகின்றது. அந்த வகையில நீங்களுடைய திருமணத்துல 60 திருமணம், உங்களுடைய மகன் மகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஏன் நான் சுப நிகழ்ச்சிகள்னு பயன்படுத்துறேன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மூத்த ஓதுவாமூர்த்திகள் பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. திருத்தணி ஐயா அவங்களுக்கு தெரியும், பழனி ஐயாவுக்கு தெரியும். திருமுறையை எங்க கொண்டு வச்சிருந்தாங்க, மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்கள்லாம் இறந்தத்துக்கு பாடுறதுன்னு வச்சிருந்தாங்க. அதை தயவு செய்து மாற்றணும். தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார், கொண்டவேல் கொண்டொரு கூட்டத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அவர் எதுக்கு சொன்னாரு, தாயும் செத்துட்டாங்க, தந்தையும் செத்துட்டாங்க, நீனும் சாவதான் போற, அதற்கு முன்னாடி போய் ஆர்வத்தில் இருக்கின்ற பெருமானை வழிபட்டுன்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு இது சாவு பாட்டுன்னு ஆக்கி சாவு பாட்டு ஆக்கிட்டாங்க. அதையெல்லாம் இப்ப இந்த அடியார் பெருமக்கள் மாத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. பெரும் மகிழ்ச்சி. இது இல்லங்கள்ல பாட வேண்டிய பாட்டு. இந்த ஆன்மாக்கள் போய் இந்த ஆன்மாக்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்க வேண்டிய பாட்டு. குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரை கற்றுணர் கேள்வி காடியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் உற்ற செந்தமிழால் மாலை ஈரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர். இந்த பாட்டை யாரெல்லாம் பாடுறாங்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சம புண்ணியம் கிடைக்கின்றது. இதுல பாடுகின்றவர்களுக்கு மட்டும்தான் புண்ணியம் இல்லை, கேட்கிறவர்களுக்கும் அதே புண்ணியம் அப்படின்னு வேதங்கள். அதனால்தான் யாகசாலையில பாருங்க, கும்பாபிஷேகத்துல வேதங்கள், 4 வேதங்கள், சிவாகமங்கள், திருமுறைகள் விண்ணப்பம் வச்சிருப்பாங்க. நல்லா கவனிக்கலாம். ஏன் நீங்க யாகசாலையில வேற ஏதாவது கூப்பிட்டு வைக்க வேண்டியதுன்னா, சங்கீத கட்சி அது மேடையில வைப்பாங்க. யாகசாலையில பாத்தீங்கன்னா இதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மந்திரம். மந்திரம் என்றால் என்ன, பேர் ஆற்றலை உள்ளடக்கிய சொல் மந்திரம் என்று பெயர். மந்திரமாவது நீரு அப்படின்னு சொன்னா, எதற்காக அந்த வார்த்தையை ஞானசம்பந்த பெருமான் அதை சொன்னார் அப்படின்னா, அந்த பாண்டியவனுடைய வெப்பு நோய் தீர வேண்டும் என்றால் மந்திர ஆற்றல் வேண்டும். அப்ப மந்திர ஆற்றல், மந்திரம் என்றால் பேராற்றல் என்று பெயர். பேராற்றலுடைய பெருமாவுடைய திருநீரை இந்த மன்னனுக்கு பூசுறேன். இப்ப மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன, பேராற்றல் என்று பொருள். அந்த பேராற்றலாக இருக்கின்ற மந்திரம் தான் இந்த தமிழ் மந்திரம் என்ற வகையிலே ஐயா கேட்டதுக்காக நீங்கள் நிறைய பேர் ஆதரிக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் அந்த ஓதுவாமூர்த்திகளை வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் முற்றோதையிலும் அழைத்து ஆதரித்து ஓதுவாமூர்த்திகளை வளர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக ஒரு செய்தி, இந்த திருமுறை நிகழ்வுங்கிறது இந்த ஒளிபரப்புறதுலேயே இருக்குது. இப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் காலை தொடங்கி இரவு வரையும் பார்த்தா திருமுறை ஒலித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஆலவாயிலையும் அதே மாதிரி இருக்கும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கமிஷனர் இருந்தவங்க அனைத்து கோயிலையும் தேவாரம் முழங்க வேண்டும் என்று சொல்லி முழங்கி கொண்டிருந்தது.
இப்ப எல்லாமே மாறி மாறி கோயில்கள்ல திரை இசை அவர் ஐயா முதல்ல பேசினாங்க. இறை அன்புக்கு எப்படி இருக்க வேண்டும், இப்ப திரை வந்து விட்டதுன்னாரு. அதே மாதிரி இறை உணர்வுக்குள்ளாரே திரை இசை இப்போ உள்ள வந்துருச்சு. இப்ப பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திரை இசையெல்லாம் பாடுறாங்க. இதெல்லாம் நம்ம மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். விழிப்புணர்வு உங்களிடத்திலே வர வேண்டும். அப்படி திருக்கோயில்களில் எந்த நேரத்திலும் திருமுறை ஓதுவது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்களில் அந்த அத்தியான பற்றுங்கிற முறையே போயிடுச்சு. ஐயா சொன்னாங்க வேதம், கீதம், நாதம் இந்த மூணும் தான் திருக்கோயிலோட எப்போ தோன்றுச்சோ அப்ப இருந்தே. ஆனா அதுக்கப்புறமாக வரப்பட்டவர்கள் தான் அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள். இவங்கெல்லாம் திருக்கோயில் தோன்றப்பவே இருந்தாங்களா? கிடையாது. திருக்கோயில் தோன்றிய போது அமர்த்தப்பட்டது பிடாரர்கள், ஓய்வாமூர்த்திகள், முப்போதும் திருமேனி தீண்டுவார், இசை இசைக்கக்கூடிய வித்வான்கள். அதனாலதான் வேதம், கீதம், நாதம் இந்த மூன்றும் திருக்கோயிலுடைய முக்கியமான ஒரு உண்மை பொருள். இது இல்லாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி திருக்கோயில்களில் எந்த காலத்திலும் திருமுறை தான் ஓடிக்கிட்டு, அந்த ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த திரை இசை இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்பதான் நம்மளுடைய குழந்தைகள்லாம் திருமுறையை கேட்டாதான் நல்ல ஒழுக்கமான சிந்தனை, நல்ல சிந்தனை எல்லாம் வளரும். நல்ல சொல் முதல்ல காதல வரும். இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைக்க நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொள்கிறோம். வேதங்கள் கூட பத்ரம் கர்ணேபி என்கிறது. அதாவது செவியிலே பத்ரமான மங்களமான சொற்கள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஒரு விண்ணப்பமாக இறைவனிடத்தை வேதமே வைக்கிறது. இதை விடவும் மங்கள சொல் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? இதை தொகுத்து சொல்லும் போதே திருமுறை என்று ஒரு ஸ்ரீத்துவம் திருத்துவத்தோடதை சொல்லுகிறோம் என்னும் போது இதை விடவும் மங்களம் என்ன இருக்க முடியும்? தோடுடைய செவியன் என்று பிரணவத்திலேயே தொடங்கி வேதமாகவே இது விரிந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. வேதங்கள் ஓதி விழிநீர் பெருக்குவாரை நாம் காண்கிறோம் என்பார் சிவபிரகாச சுவாமி. எத்தனையும் வாசித்து நீங்கள் வேதம் ஓதினாலும் இறைவனோடு அந்த நெருக்கத்தை நமக்கு திருமுறைகள் ஏற்படுத்தி தருவது போலே வேறு எந்த இறை வழிபாட்டு மந்திரங்களும் பெற்றுத்தராது. ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு இதை கேட்கும் போது நம்மையும் மீறி கண்ணீர் விட்டு நான் பிழை செய்தேனோ என்று அஞ்சி வருந்தும்படியாகவெல்லாம் செய்து உடனடியாக பெருமானோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு இதைவிட எளிமையான ஒரு மரபு இருக்கவே முடியாது. இதை இழந்தோம் என்ற ஒரு குறை நம்மை சேர வேண்டாம், நம் தலைமுறையினர் சேர வேண்டாம் என்பதை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். அவர்கள் கேட்டுக்கொண்டது போலே நம்மால் குறைந்தபட்சம் செய்யக்கூடியது இந்த 2 பணிகளும். ஒன்று, நம் இல்லங்களிலே நடக்கும் எந்த மங்கள காரியம் ஆனாலும் எப்படி ஒரு சிவாச்சாரியரை கூட்டி அதை நடத்தி கொள்கிறோமோ அதே அளவில் அவர்களிடத்தேயே சொல்லி, உங்களுக்கு தெரிந்தவர்களை சொல்லி ஏற்பாடு செய்து ஒரு ஓதுவாமூர்த்திகளை அந்த நிகழ்ச்சியில் அவசியமாக கலந்து கொள்ள செய்ய வேண்டும். நிச்சயமாக கலந்து கொள்ள செய்ய வேண்டும். ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன், அவரை விடவும் எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு இறை தொண்டு செய்பவர்கள் யாரிடத்தையும் அணுகாதீர்கள். இறைவன் அதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். தனக்கு பணி செய்திருக்கும் ஒருவர் பட்சத்தில் தான் எம்பெருமான் எப்போதும் நிற்பார். முதலில் அவரிடத்தை தான் நிற்பார். நாம ஏதோ நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போறோம், பணம் இருக்கும்போது ஏதோ ஒரு தொண்டு செய்கிறோம் அளவில் இருப்பவர்கள். அவர்கள் நேரத்தையும் தங்கள் உடல் உழைப்பு அத்தனையும் இறைவனுக்கு என்றே வைத்திருப்பவர்கள். உள்ளபடியே இறைவன் முதல்ல இவர்கள் பட்சம் நிற்பார். அதனால் இவரை விடவும் நான் நல்லா பாடுவேன், இவரை விட எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு கோயில் திருப்பணியிலே இருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்களை அணுகாதீர்கள். வயதோ அவர்கள் கற்ற கல்வியோ இதையெல்லாம் தாண்டி இறைவனோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை முதலில் உணர்ந்து கொண்டு அந்த அளவில் தான் அவர்களை எப்போதும் அணுக வேண்டும். அதனால் யார் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பண்பொருந்தி மரபார்ந்து பாடக்கூடிய ஓதுவாமூர்த்திகளை அழைத்து உங்கள் வீட்டில் திருக்கல்யாணங்கள், மற்றபடிக்கு இருக்கக்கூடிய சீமந்தம், கிரகப்பிரவேசம் முதலிய மங்கள காரியங்கள் எதுவானாலும், எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நாம் அழைப்புதல் அடிக்கும் போது இன்னார் பாடுறாங்க, சமையல் செய்யறவங்க பேரெல்லாமும் சேர்த்து போடுறோம், நாதஸ்வர வித்வான்கள் பேரெல்லாம் சேர்த்து போடுறோம். அந்த வரிசையிலே தயவு செய்து ஓதுவார்களை முதலிலே போட்டு திருமணத்தன்று காலையிலே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மங்கள நாதமாக இதுதான் ஒலிக்கப்படுகிறது. கொங்கு நாட்டில் அதை ஒரு 30 ஆண்டு காலமாக 1969ஆம் ஆண்டு ஆரம்பிச்சோம். அப்ப நிறைய கோயிலுக்கு வர்றதுனால அந்த பாடெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. பாட ஆரம்பிச்ச முதல்ல பொள்ளாச்சி காந்தி மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துறோம். திருப்பூர்காரவங்க அங்கே வந்திருக்கிறாங்க, சம்மந்தம் பண்ணுறாங்க. அங்கே பார்த்துட்டு உடனே அங்கே எனக்கு 3 நிகழ்ச்சி புக் ஆச்சு. அப்போ ஆர்கெஸ்ட்ரா தான் முதல் நாள் நைட்டு பயங்கரமாக இருக்கும். மறுநாள் காலம்புற அன்றைக்கு இதே கோலத்தோடு தான் மறுநாள் காலம்புற அவங்க ஐயா என்னமோ எனக்கு புரியல,
ஆனால் என்னமோ என்ன பண்ணுது, அவங்களோட தோற்றம் அங்கே உட்காந்துருக்கிற மங்களகரமாக இருக்கு அவங்க பார்க்கும் பொழுது. அப்படி ஆரம்பிச்சு தான் இன்னைய வரைக்கும் பெருமான் திருவருள்னால கொங்கு நாட்டில் திருமணத்தில் ஒவ்வொரு மண்டபத்துலேயும் திருமுறை இல்லாத கல்யாணமே கிடையாதுங்க. இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ படித்து வந்தவங்களோ இல்லை எனக்கு முன்னாடி இருந்தவங்களோ பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் போனீங்கன்னா தேவாரம் முடிச்சுட்டு இருக்கோம். முகூர்த்தத்துக்கு முன்னாடி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த முகூர்த்த நேரத்துக்கு மண்ணில் நல்ல ஒன்று பாடி கையில் கொடுத்துருவாங்க. இன்றைய வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. கொங்கு நாட்டில் ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த பெருமை கொங்கு நாட்டோடு நின்று விட வேண்டாம், தொண்டை நாட்டுக்கும் வந்து சேர வேண்டும். அதனால் முடிந்தவர்கள் என்று பாராது அத்தனை பேரும் இதை ஒரு கடமையாக ஏற்று சபதமாக ஏற்று, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம்னா ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு நாள் குறித்து ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்றோம், சமையல்காரர் சொல்றோம், இதெல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே வரிசையிலே அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஓதுவாமூர்த்திகள் கண்டிப்பாக அழைக்கப்படணும். அதையும் கணக்கிலே கொண்டு அவர்களை அழைத்து, ஐயா சொன்னது போலே திருமணத்திற்கு முன்பாக ஒரு 1-1.5 மணி நேரம் அந்த புதுமண தம்பதியர்கள் இந்த மங்கள சொல்லை கேட்டு தொடங்கக்கூடிய மங்கள வாழ்க்கை எத்தனை சிறப்போடு இருக்கும்னு நாம் நிச்சயமாக கொள்ளலாம். அந்தபடிக்கு இவர்களை கொண்டு செய்வதை குறைந்தபட்சமாக ஒரு விதியாகவே நாம் கொள்ள வேண்டும் என்றும், கற்றுக்கொள்வதென்றால் திருமுறையை ஒரு விருப்பத்தினாலோ ஆர்வத்தினாலோ கற்றுக்கொள்வதென்றால் அவர்களிடத்தேயே ஒரு பெரிய பட்டியல் எப்படியும் இருக்கும். அந்த 216 பேர்ல யாரோ சிலர் நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயான இருப்பாங்க. அவர்களை தேடி போய் பார்த்து அவர்களுக்கு நம்மால் ஆனவற்றை திருவடி காணிக்கையாக வைத்து அவர்களிடத்தே இருந்து பயின்று வர வேண்டும் என்ற அளவிலேயும், அடியனால் முடிந்த 1-2 சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் ஒரு பொங்கல் தீபாவளினா எப்படி நம்மை சேர்ந்தவர்களுக்கு நாம் எல்லாம் செய்கிறோமோ அந்த கணக்கிலே நம்மால் ஆன அளவில் ஒவ்வொரு ஓதுவாருடைய குடும்பத்தை நான் இவரோடு தொடர்பிலே இருக்கிறேன். எங்கள் வீட்டுல தீபாவளி பொங்கலுக்கு நான் 6-7 பேருக்கு வேட்டி துண்டு புடவை எல்லாம் எடுக்கிறேன்னா என்னால் என்ற அளவிலே ஓதுவாமூர்த்தி அவர் அந்த குடும்பத்தை நான் என்னதாக பாவித்துக் கொள்கிறேன். வருடத்திற்கு 1 முறை 2 முறை அவர்களை போய் பார்த்து உள்ளபடியே கலைஞர்களுக்கு நாம் எவ்வளவு தருகிறோம் என்பதை தாண்டி நம்மை இவர்கள் ஆதரித்தார்கள் என்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்திருக்கிறது. அது அவர்களை நிகழச் செய்யக்கூடியது உள்ளபடியே அதுதான். இப்ப பாடக்கூடியவர்கள் வந்தவர்களை சுத்தி இன்னொரு 500 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அதை ரசித்தார்கள் என்றால் நாம சொன்ன நேரத்துக்கு மேல இவங்க பாடிக்கிட்டே போவாங்க ஒரு சந்தோஷத்துல. நாம போய் அவங்க கிட்ட ஏன் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்தபடிக்கு சுற்றி இருந்து அதை ஏற்பவர்களை பார்த்து விட்டால் கலைஞர்கள் இன்னும் அதிகமாகவே, அதுவும் இவர்கள் தெய்வீக கலைஞர்கள், இவர்களுக்குள்ளே இருந்து இறைவனதை நடத்துகிறான் என்ற அளவிலே அதை நாம் பார்க்கணும். அதனால் நம் வீட்டிலே ஒரு நல்ல காரியம், ஒரு பண்டிகை நாள் என்றால் ஒரு ஓதுவாரையாவது நான் என் வீட்டு கணக்கிலே சேர்த்துக் கொள்வேன். அடியனால் முடிந்ததை அவர்களுக்கு கொண்டு போய் ஒரு அன்பினாலே பாதகாணிக்கை போல வைத்து நான் தருகிறேன் என்பதை பிரகடனம் செய்யாமல் தயவு செய்து அதை செய்யாது. அவர்களை பார்த்து தனிப்பட்ட விதமாக அவர்களுக்கும் அந்த வாங்கிக்கிறோங்கிற சஞ்சலத்தை கொடுத்துடக்கூடாது. இது சாஸ்திரம் உள்ளபடியே ஒரு தர்மத்தையோ இது மாதிரி செய்யும் போது அவர்களுக்கு சஞ்சலம் இல்லாத அளவிலே அது செய்யப்பட வேண்டும். அதனால் உங்களுக்கு தர வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அந்த கடமையிலிருந்து வழுவாமல் நான் தருகிறேன், அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருளணும்ன்ற பாவனையோடு அவர்களை அணுகி அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களிடத்தே இருந்து திருநீர் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தேசிகர் என்ற ஒரு பின்னோட்டு உண்டு. உள்ளபடியே அந்த சப்தத்திற்கு ஆச்சாரியர் என்பது பொருளாகிறது. இவர்களே உபதேசம் செய்து வைக்கக்கூடிய அந்த குருநாதர் மரபிலேயே வந்தவர்கள் காலவசத்தால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் இந்த அளவிலே என்று அந்த பண்ணை பாதுகாத்து வரக்கூடிய ஒரு அரும்பணியை செய்து வருகிறார்கள். அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே அதை ஏற்று போட்டு வருவதை காலந்தோறும் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனா எல்லா நிறுவனங்களும் அவரவர்களால் ஆனதை செய்து வரும்போது நிறுவனம் எதுவும் சாராது தனிநபர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டா இது மாதிரியான விஷயங்களை செய்யலாம். இவர்களை இந்த 2-3 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து புறந்து வந்தவர்கள் ஒரு பெரிய பட்டியல். சமீபத்திலே மத்திய சர்க்கார் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது ஒரு மிகப்பெரியதான ஒரு அங்கீகாரம். ஆனால் சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த இடத்தை நெருங்கி இருக்கிறோம் என்பதை அதையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் மற்றைய நடுவண் அரசினுடைய நேரடியாக அல்லது மற்ற விதத்தில் இருக்கக்கூடிய மற்றைய நிறுவனங்கள், சங்கீத் நாடக அகாடமி முதலியவற்றிலிருந்தும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்களை பற்றியெல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த அளவில் இவர்கள் செய்து வரக்கூடிய இந்த பணியை போற்றக்கூடிய விதமாக நாம் உயர்த்தி அடுத்தடுத்து நம் வீட்டிலே வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஓதுவாமூர்த்திகளை கோயிலில் பார்த்தால் அவர்களை விழுந்து வணங்கி திருநீர் அவர்களிடத்தே இருந்து பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தே மிகுந்த பக்தியோடு அவர்களை அணுகி பேசி பழகுவதையெல்லாம் நம் வீட்டு குழந்தைகளுக்கான ஒரு வழக்கம் போல ஆக்க வேண்டும். தயவு செய்து ஏதோ பணியில் அமர்த்தி விட்டோம் என்ற எண்ணத்தோடு இவர்களை ஒரு காலத்திலும் அணுகக்கூடாது. மீறி அப்படி நாம் இவர்களிடத்தை அபச்சாரப்படும் போது நேரடியாக சிவபெருமானிடத்தையே அபச்சாரப்பட்டோம் என்ற தோஷத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதை மனதிலே நிறுத்திக் கொண்டுதான் அவர்களை எப்போதுமே அணுக வேண்டும். அந்த அளவில் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஓதுவார்களுக்கு குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஓரிரு வார்த்தைகள் அறிவுரையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். பன்னிசை மரபோடு நாங்கள் எப்படி குருகுலத்தில் மரியாதையும் ஒழுக்கமும் அந்த நடையோடு கற்றுக்கொண்டோமோ அதே மாதிரியாக உங்களுடைய இல்லத்தில் ஒரு 6 வயது முதல் தொடங்கி 7 வயதுக்கு மேலே அப்ப இருந்தே நீங்க
இந்த திருமுறைகளை ஓவாமூர்த்தியின் மூலமா கற்றுக்கொண்டார்களேயானால் அவர்கள் வளர்ந்து வரும் விதமே ஒரு நல்ல முறையில் இருக்கும். நல்ல பண்புகள், அந்த ஒழுக்கமான சீலம், அந்த நடைமுறைகள் இதெல்லாம் வந்துடும். ஆதலால் நீங்களும் உங்கள் குழந்தைகளை, ஏன்னா இந்த திருமுறை இசை கேட்கணும்னா ஒரு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்கன்றது அது ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஆகி போயிடுச்சு. சின்ன குழந்தைகள்லாம் திருமுறை இசை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் வர வேண்டும் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் திருமுறை சென்று சேர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு, வளர்கின்ற இளம் தளிர் குழந்தைகளுக்கு உங்கள் இல்லத்திலேயே உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகளை அழைத்து திருமுறை கற்றுக் கொடுத்து பன்னிசை பாடி பரமனையே அடைவோம் என்று போற்றிக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.